அன்பார்ந்த ஜோதிட நண்பர்களே, இப்போது வெளிநாடு அமைப்பு யாருக்கெல்லாம் அந்த அமைப்பு இருக்கும், யாருக்கெல்லாம் அந்த அமைப்பு இருக்காது, வெளிநாடு போனால் அவங்க சம்பாதிப்பாங்களா, இல்லை கொண்டு போன பணத்தை செலவு பண்ணிட்டு திரும்ப வந்துடுவாங்களா, இல்லைன்னா வெளிநாட்டில் ஏதேனும் ஒரு சிக்கலில் மாட்டி ஜெயிலுக்கு போவாங்களா? இப்படி பலவிதமான பலன்கள் இருக்குது. இப்போ நம்ம யாராவது வெளிநாடு போகிறதுன்னா அவங்க என்ன செய்யணும், ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டு வெளிநாடு போகணும். அப்புறம் அங்கே போய் கஷ்டப்பட்டுட்டு திரும்ப வரக்கூடாது. அதனால் நண்பர்களே, இப்போ வெளிநாடு அமைப்பை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வெளிநாடு போகிறதுக்கு முக்கியமான சில அமைப்புகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அமைப்புகள் இல்லை அப்படின்னா நம்ம வெளிநாடு போகக்கூடாது. எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு லக்னம் போட்டுக்கலாம். இந்த லக்னம் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, அது எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். நம்ம ஒரு லக்னத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே துலா லக்னம், இப்போ துலா லக்னம்னு வச்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு துலா லக்னம் தான் இருக்கணும்னு இல்லை, எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். இப்போ எந்த ஜாதகமாக இருந்தாலும் ஒரு ராகுகேது இருக்குமா இல்லையா? அப்போ இதில் ராகுகேதை போட்டுக்குவோம். இங்கே மகரத்தில் ராகு, கடகத்தில் கேது. இந்த ராகு கேதை நம்ம முக்கியமாக பார்க்கணும் வெளிநாடு போகிறவங்க ஜாதகத்தில். இப்போ பாருங்கள், இந்த 4ஆம் வீடு இது 10ஆம் வீடு இல்லையா? 4ஆம் வீட்டில் ராகு, 10ஆம் வீட்டில் கேது. இப்போ இந்த அமைப்பு 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம் இல்லையா? அப்போ தொழில் ஸ்தானம் உள்ள அந்த ஒரு அமைப்பில் ராகுவோ கேதுவோ நின்றால் அவங்க நம்ம ஊரை விட்டு வெளியில் போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம். ஆனால் போய் பணம் சம்பாதிப்பாங்களா என்ன அப்படின்ற விவரம் பார்க்கணும்னா இங்கே 3ஆம் அதிபதியை பாருங்கள். 3ஆம் அதிபதி யாரே? குரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்ச நட்பில் இருந்தால் அவங்க பணம் சம்பாதிப்பாங்க. அது பகை நீசம்னு போயிடுச்சுன்னா அவங்களால பணம் சம்பாதிக்க முடியாது. ரெண்டாவது, லக்னாதிபதியும் ஏதோ ஒரு உபயராசியில் இருந்தால் 3ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சத்தில் இருந்தால் அவங்க ஓஹோன்னு சம்பாதிப்பாங்க. இந்த 2 அமைப்பும் இல்லாமல் இருந்தால் அவங்க பணம் சம்பாதிக்க முடியாது. சரி, அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா,
இந்த ராகு கேதுக்கு ஒரு புறம் குரு, ஒரு புறம் சனி. இங்கே பாருங்க, இங்கே குரு, இங்கே சனி. இந்த ராகு கேதுக்கு ஒரு புறம் குருவும் ஒரு புறம் சனியும். இப்போ இது 4-10 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ராசியில் வேணாலும் இருக்கலாம் ராகு கேது. அப்படி இருக்கும்போது இந்த ராகு கேதுக்கு ஒரு புறம் சனியும் ஒரு புறம் குருவும் இருந்தால் இவர்கள் வெளிநாடு போகலாம். தொழிலுக்காக வெளிநாட்டுக்கு அவங்க போகலாம். சரி, இப்போ வெளிநாடு போனால் சம்பாதிப்பாங்களா சம்பாதிக்க மாட்டாங்களான்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ இங்கே பாருங்க, குருவை இந்த இடத்துல போட்டுக்கலாம். குரு சனி. இப்போ இது 12ஆம் வீடு இல்லையா? இந்த வீட்டில் செவ்வாய் நின்றார். செவ்வாய் 12ல் இருக்குன்னு வச்சுக்குவோம். இவங்களுக்கு லக்னாதிபதி உயரத்தில் இருந்தாலும் சரி, ராகு கேது 4-10 இருந்தாலும் சரி, ஒரு பக்கம் குருவும் ஒரு பக்கம் சனியும் இருந்தாலும் சரி, இவங்க வெளிநாடு போகவே கூடாது. இவங்க வெளிநாடு போனால் அங்கே போய் சிறைப்படுவார்கள். ஏதோ ஒரு தகராறு அது இதுன்னு ஏதாவது ஒன்றில் சிக்கி அவங்க சிறைப்பட்டுருவாங்க, ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அப்போ இங்கேருந்து நம்ம வெளிநாட்டுக்கு போய் அங்கே போய் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி ஜெயிலுக்கு போகிறத விட நம்ம நாட்டிலே இருக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா, வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம்லாம் சிறை தண்டனை கிடையாது. அங்கெல்லாம் 20 வருஷம் 40 வருஷம். அரபு கண்ட்ரி, அரபு நாடுகளுக்கு போனால் கையை வெட்டு காலை வெட்டு இந்த மாதிரி தண்டனைகள் தான் அங்கே இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு ஜாதகர்கள், அதாவது லக்னத்துக்கு 12ல் செவ்வாய், பாக்கி கிரகத்தையெல்லாம் விட்டுருங்க, தேவையில்லை. எப்போ லக்னத்துக்கு 12ல் செவ்வாயோ கேதுவோ நின்றுடுச்சுன்னா அவங்க வெளிநாடு போகக்கூடாது. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இந்த மற்ற கிரகங்களெல்லாம் விட்டுருங்க. லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில், அது எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம், 12ஆம் வீட்டில் செவ்வாய் நின்றால் இல்லது கேது நின்றால், செவ்வாயோ கேதுவோ நின்றுச்சுன்னா அவங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடாது. மீறி போனால் அவங்களுக்கு சிறை தண்டனை இருக்குது. அதனால் நண்பர்களே, நாம் வெளிநாட்டுக்கு போய் நிறைய சம்பாதிக்கலாம், நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ஜாதகம் பார்க்காம நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது. மீறி போனால் சிலருக்கு அது நல்லதாகவும் சிலருக்கு அது கெட்டதாகவும் முடிஞ்சிடும். இப்போது நீங்கள் ஏதோ ஒரு ஜோதிட பள்ளியில் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. உங்களோட நண்பர்கள்லாம் இருப்பாங்க. அந்த பயிற்சியில் படிக்கும்போது அந்த நண்பர்கள் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி 12ல் செவ்வாய் கேது இருக்கிற அமைப்பு உள்ளவங்க
வெளிநாட்டில் போய் சிறை தண்டனை அனுபவிச்சிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க. அது அவங்கெல்லாம் ஜாதகத்தை சரியாக பார்க்காமலும், இல்லை சில தெரியாத ஜோதிடர்கள்ட்ட ஜாதகத்தை பார்த்து போகிறதுனாலும் இந்த மாதிரி அவங்க போய் கஷ்டப்படுறாங்க. எனவே இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பலன் சொல்லக்கூடிய ஒரு ஜாதகம், ஒரு ஜாதக அமைப்பு. அதனால் நண்பர்களே, யாரும் இதை உதாசீனப்படுத்தாமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.